ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜவ் அரிசி வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவை ஜவ் அரிசி ஒரு பவுலு, 2 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு 3வது தண்ணி ஊற்றிட்டு ஊற விட்டுங்க. நல்லா 3 மணி நேரம் ஊறிட்டு, ஊறின பிறகு நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி வடிகட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 4 காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு, சீரகம் கொஞ்சம் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸி ஜாரில் லேசாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மாவு இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும். பவுலில் மாற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பொடி கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு அதில் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கரண்டியாலே நீங்கள் கரண்டி அளவில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா மாவு நல்லா வடை கரெக்டாக அளவு வரும். இது எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன்லேயே நீங்கள் மாவு விட்டுட்டு நீங்கள் வடை சுடலாம். இந்த மாதிரி சுட்டுட்டு நல்லா கிறிஸ்பி கிரன்ச்சியாக நல்லா வரும். இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க. இந்த ப்ரௌனிஷ் வந்த பிறகு திருப்பி விட்டுட்டு நல்லா மீடியம் ஸ்லோலேயே வச்சு இந்த ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வடை நல்லா வரும். இந்த மாதிரி ஒன்றா சுட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இது சைட் டிஷ் நீங்கள் புதினா சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப அருமையான ஒரு வடை. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை எல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப நிறைய வடை போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இல்லை இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டா நீங்கள் சுடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல். தேங்க்யூ.